நாங்கள் கொழும்புல தான் பிறந்து வளர்ந்தது இல்லை, எங்களை மகனெல்லாம் கொழும்புல தான். இப்போ நாங்கள் இவர் வெள்ளவத்தைக்கு போகிறேன்னு சொல்லி 3 பேரோட போனார். ஐயர் ஆட்டோவில் போனார். வெள்ளவத்தையில் போய் அடுத்த நாள் நாங்கள் வருவார்னு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் காண இல்லை. அடுத்த நாள் நாங்கள் கொட்டையனா போலீஸுக்கு என்ட்ரி போட போனோம். அங்கே போலீஸோட என்ட்ரி எடுத்தாங்க. எடுத்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி தேடி தாரோம் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஹியூமன் ரைட்ஸ் போனோம். அங்கே எல்லாம் என்கொயரி எடுத்தாங்க. எடுத்துட்டு நாங்கள் இதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தாரேன்னு சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு ஒரு முடிவும் தெரியவும் வரையில்லை எங்களுக்கு. இப்போ சிஐடி ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் போனோம். அதுக்கும் அவங்க இப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் தேடி தாரோம், இப்போ வருவாங்க, இல்லாட்டி யாழ்ப்பாணம் போயிருக்குதா அப்படி கேட்டாங்க எங்கள்கிட்ட. எங்களுக்கு தெரியாது சொன்னோம். திரும்ப கேட்குறாங்க வெளிநாட்டுக்கு போனாங்களான்னு, அதுவும் தெரியாது சொன்னோம். ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்காரான்னு கேட்டாங்க சிஐடியார். நாங்கள் சொன்னோம் அப்படி ஒன்றும் இல்லை, அவர் இந்த யப்னா பொடியமாரோட 3 பேரோட போனவர் தான், இன்னமே இல்லை. அதுக்கு பிறகு 4 வருஷமாகி இன்னமே ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்க இல்லை. சிஐடியாவில் வந்து போகிறாங்க, தேடி தாரோம், தகவல் வந்தால் தாரோம் அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க. எங்களுக்கு இன்னமே ஒரு தகவல் கிடைக்கல. எங்களோட மகனை எப்படியாவது கண்டுபிடிச்சி தாங்க. இது 4 வருஷம், இந்த டிசம்பர் 19ஆம் தேதி வந்தால் எங்களுக்கு 4 வருஷம் ஆகும். ஒரு தகவலுமே இல்லை. இது தான் நடந்தது எங்களுக்கு. கொழும்புல பிறந்து வளர்ந்த பொடியனுக்கு இது தான் நடந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. சிஐடியாலையும் இப்படி ஒன்று வந்து கேட்குறாங்க, எங்கள்கிட்ட பதில் எடுக்கிறாங்க, ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பாஸ்போர்ட் ஃபோட்டோ காப்பியெல்லாம் எடுத்து போகிறாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே தகவல் இல்லை. தேடி வந்தால் சொல்கிறாங்க அங்கே மேலிடத்தால் கொண்டு போயிருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. இன்னும் 4 வருஷம் ஆகுது. இதுதான் நடந்தது எங்களோட பிள்ளைக்கு.